ஹாய் கைஸ், நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோவில் 6 வயசு பசங்க தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துணுங்கிற கவர்மெண்ட் கொண்டு வந்த நியூ ரூல்ஸை பற்றி இன்னொரு பேசிக் லெவல் இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 வயசு பசங்க தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துணுங்கிற ரூல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பேரண்டாக இருக்கீங்க, உங்களோட பசங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ NEP 2020 ஆக்ட் படி கொண்டு வந்திருந்த ரீடிஃபைன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் NEPனா என்ன அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. 2020 அவங்க கொண்டு வந்த அப்கிரேட் வெர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா 10+2 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காக 5+3+3+4ன்னு ஒரு பேட்டர்னை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 அப்படின்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவங்க எல்லாம் இந்த 5க்குள்ளே வருவாங்க. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 8 வயசு பசங்க வரைக்கும் இருப்பாங்க. இவங்களை வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 3 தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வருவாங்க. ஸோ இவங்களோட ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 வந்துட்டு என்னன்னா 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மிடில் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. 9th, 10th அண்ட் 11th அண்ட் 12th இவங்களை வந்துட்டு செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சு அவங்களோட நியூ கரிக்குலமை செட் பண்ணிருக்காங்க. ஃபவுண்டேஷன் கிளாஸ்லேயே வந்துட்டு ஒரு பேசிக் ரீடிங் ஸ்கில்ஸை கத்துக்கணும் அண்ட் வந்துட்டு ஒரு பேசிக் மேக்ஸிமே கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. 6th இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒகேஷனல் சப்ஜெக்ட் இருக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஒகேஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா இதுல வந்துட்டு பிராக்டிகல் ஸ்கில்ஸ் அண்ட் தியரிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாம ஜெனரல் நாலேஜை பத்தி நீங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக ஒரு ஒகேஷனல் சப்ஜெக்ட்டுமே எக்ஸ்ட்ரா. அது மட்டும் இல்லாம போர்டு எக்ஸாம்ஸ்ல அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ்னு ட்வைஸ் a year மாத்தணும். அது கூட 3 லாங்குவேஜ் பாலிசிஸ் அண்ட் கண்டென்ட்டுமே கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ கண்டென்ட் என்னன்னா அவங்க இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் பேசிக் லெவல்லே அப்படின்னு ஒரு பிளான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்டு பிளான் கொண்டு வந்திருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு ஏஜ் லிமிட்டை வந்துட்டு அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அண்ட் வந்துட்டு டீச்சர்ஸ்க்குமே நிறைய நியூ பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக, ஃபிசிக்கலாக, இன்னும் மென்டலி நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் வந்துட்டு அவங்க எஜுகேஷனை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணாமல் கரிக்குலர் ஆக்டிவிட்டியுமே ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியும், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியும், எந்த விதத்துலையும் ஒரு ஸ்போர்ட்ஸையும் செப்பரேட் பண்ணாமல் ஒரு ஈக்குவலான குவாலிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சூப்பரான பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் நிறைய பேரை வந்துட்டு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாலிசி அண்ட் ஆக்டை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஹோப் இது ஒரு பேசிக் லெவல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நியூ ஜென்ரேஷன் பேரண்ட்டுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.